அதாவது ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் ஒரு 50-55 வயசில் வீடு வாங்குவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 25 வயசு 30 வயசுலேயே வீடு வாங்குறாங்க, ஃப்ளாட் வாங்குறாங்க, 1 கோடிக்கு வாங்குறாங்க, 50 லட்சத்துக்கு வாங்குறாங்க. நிறுவனங்களுக்கு அதிகமான பொருட்களை விற்க வேண்டும். டூர் கம்பெனிக்கு டூர் பேக்கேஜ் அதிகமாக விற்கணும். வீடு கட்டுறவங்களுக்கு வீடு அதிகமாக விற்கணும், ஃப்ளாட்டையோ வீடையோ அதிகமாக விற்கணும். இப்போ அதுக்கெல்லாம் சுலபமான முறை இஎம்ஐ தான் அப்படிங்கிறத வந்து மக்கள் அதை நோக்கி போகிறாங்க. அதிகபட்சமாக 50,000 ரூபா சம்பளம் வாங்குறவங்க ஒரு 20,000 ரூபா வரைக்கும் இஎம்ஐ கட்டலாம். 40% தம்ப் ரூல்னு சொன்னோம்னா உங்களுடைய ஏர்னிங்ஸில் ஒரு 40% வந்து இஎம்ஐ அப் டு 40%, அதை விட குறைவாக இருந்தால் சந்தோஷம், இல்லைன்னா மேக்ஸ் 40% வந்து பண்ணிக்கங்க. 1 லட்ச ரூபா உங்கள் சம்பளம்னா ஒரு 40,000 ரூபா வரைக்கும் இஎம்ஐ போகலாம். நான் எதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும்? என்னுடைய குழந்தைக்கு நாளைக்கு ஒரு நல்ல கல்லூரியில் நான் கல்வி கொடுக்க வேண்டும், அதே என்னுடைய ப்ரையாரிட்டியா? அல்லது இன்னைக்கு வந்து நான் ஒரு 20 லட்ச ரூபா காரை வாங்கணுங்கிறது என்னுடைய ப்ரையாரிட்டியா? ஸோ அப்படி வாங்குறது வந்து தப்பான்னு கேட்டிங்கன்னா ப்ராபப்ளி எல்லாரும் கம்ஃபர்டபுளாக இருக்க தப்பானா கிடையாது. அட் த சேம் டைம் அவங்க கட்ட முடியுமான்னு பார்த்துக்கணும். இப்போ என்னுடைய மாத வருமானமே ஒரு சிலைக்கு ஒரு 20,000 15,000 20,000 இருக்குன்னா அப்போ நான் மாதம் ஒரு 5,000 ரூபாய் ஏசியை வாங்கிட்டு கட்ட முடியுமான்னு யோசிக்கணும். அவங்க தங்களுடைய வருமானத்திற்கு ஏற்ப செலவு செய்ய வேண்டும். அந்த இண்டிவிஜுவல் தான் அவர் டிசைட் பண்ணிக்கணும், எனக்கு இது தேவையா தேவையில்லையா, நான் கடன் வாங்கவா வேண்டாமாங்கிறது வந்து அவங்கவுங்க முடிவு, அவங்கவுங்க தான் எடுக்கணும். பட் ப்ராடாக கேட்டிங்கன்னா கடன் வாங்குறது தப்பானா எஸ் தப்பு, வேண்டாம், கடன் வாங்க வேண்டாம். ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல இன்சூரன்ஸ், ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட் இப்படி நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இஎம்ஐ ஆப்ஷனை தேடி தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இதை பற்றி நம்ம கூட ஷேர் பண்ணுறதுக்காக ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டும் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருமான சொக்கலிங்கம் பழனியப்பன் அவர்கள் தான் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்க்க போனால் எதுக்கு எடுத்தாலுமே இஎம்ஐ ஆப்ஷனை தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு டிவி வாங்குறதா இருக்கட்டும், ஃப்ளாட்ல ஆரம்பிச்சு மொபைல் ஃபோன் வரைக்குமே இஎம்ஐ ஆப்ஷனை தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த ட்ரெண்டை பற்றி நீங்கள் உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? ஜென்ரலாக வந்து எந்த பொருளாதாரமும் மேலெழுந்து வரையில. ஸோ நம்ம வந்து சில இண்டிபெண்டன்ஸ்லேருந்து நம்ம 1947 கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் 60 வருஷம்னு சொல்லலாம். ரொம்ப நாடு வந்து ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தது. ஏழ்மை அதிகமாக இருந்தது, வறுமை இருந்தது. நம்ம ஆவரேஜ் பர் கேபிட்டா இன்கம்னு சொல்லக்கூடிய தனிநபர் வருமானங்கள் வந்து ரொம்ப குறைவாக இருந்தது. இது எல்லாமே இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இந்தியா இஸ் கம்மிங் அப். நம்மளுடைய பொருளாதாரம், ஓவரால் பொருளாதாரமே எல்லா வகையிலையும் மேலெழும்பி வந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ வரையில் வந்து இதுவரைக்கும் நான் அனுபவிக்காத அனைத்தையும் அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இன்றைய இளைஞர்களினுடைய ஒரு கோட்பாடு. இளைஞர்கள்னு மட்டுமல்ல, ஒரு மிடில் ஏஜ்டு பீப்புள், யார் கொஞ்சம் ஓல்ட் ஏஜ்டு பீப்புளாக இருந்தால் தான் அவங்க வளர்ந்த காலங்கள் அதெல்லாம் வேற. ஒரு மிடில் ஏஜ் இருக்கவங்க, யங்கர் ஜென்ரேஷன் எல்லாருமே வந்து நான் அதிகமாக இன்றைக்கே என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்து விட வேண்டும் அப்படின்ட்டு தான். அதாவது ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் ஒரு 50-55 வயசில் வீடு வாங்குவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 25 வயசு 30 வயசுலேயே வீடு வாங்குறாங்க, ஃப்ளாட் வாங்குறாங்க, 1 கோடிக்கு வாங்குறாங்க, 50 லட்சத்துக்கு வாங்குறாங்க, வாங்கி இஎம்ஐ மூலமாக வாங்குறாங்க. ஸோ 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று வந்து உங்களுடைய ஆசைகளை வந்து கால தாமதமாகி பூர்த்தி செஞ்சுக்கலாம், இல்லாட்டி இஎம்ஐ எடுத்துட்டு லோன் வாங்கிட்டு இஎம்ஐல பே பண்ணிட்டு யங் ஏஜ்லேயே நீங்கள் அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னா, ஒரு 50-55 வயசில் போய் வீடு வாங்கி அதுக்கப்புறம் என்னால் மெயின்டைன், லேடிஸே நினைக்கிறாங்க 55 வயசுல நான் ஒரு பெரிய வீடாக வாங்கிட்டு என்னால் மெயின்டைனும் பண்ண முடியாது, பிள்ளைங்களே எங்களை விட்டு போயிருதுங்க, வேற இடத்துக்கு வேலைக்கு போயிடுறாங்க. அப்போ நான் யங் ஏஜ்லேயே ஒரு 30 வயசுல வாங்கினேன்னா அந்த குழந்தைங்க எங்களோட அடுத்த 15 வருஷம் 17 வருஷம் இருக்க போகிறாங்க. ஸோ அப்போ வந்து அவங்களும் அந்த வீடை என்ஜாய் பண்ணுவாங்க, நாங்களும் என்ஜாய் பண்ணுவோம். பியாண்ட் அ பாயிண்ட் வேண்டாடி நாங்கள் வித்துட்டு வேற வீடு, சின்ன வீடுக்கு மூவ் பண்ணிக்கிறோம். ஸோ இது ஒரு வீட்டை பற்றி சொன்னேன். இதே தான் உங்களுக்கு காருக்கு, ஏசிக்கு, மொபைல் ஃபோனுக்கு, ஃப்ளைட் டிக்கெட் முதல் வெக்கேஷன் டிக்கெட் இதுக்கெல்லாமே இஎம்ஐ ஆப்ஷன் வந்துருச்சு இல்லை சார்? கரெக்ட். இப்போ டூர் போகிறாங்க அப்படின்னா செடான்னு ஒரு ஆளுக்கு ஈரோப் டூர் போகிறாங்க. எங்களுக்கு நிறைய பேருக்கு என்னுடைய வாழ்நாள் கனவு இருக்குது, ஈரோப் டூர் போகணும் அப்படிங்கிறாங்க.
ஸோ இப்போ ஈரோடு டூர்னு எடுத்தாங்கன்னா ஈஸியாக ஒரு நபருக்கு 2,00,000 ரூபா வந்துடும். அப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் போனாவே 5,00,000 ரூபா. ஸோ இப்போ அந்த 5,00,000 ரூபாய்க்கு எங்கிட்ட இமீடியட்டாக பட்ஜெட் அலோகேஷன் இல்லை அப்படிங்கிற வந்து அவங்க ட்ராவல் கம்பெனியில் போய் டூர் கம்பெனியில் பேசல அவங்க சொல்கிறாங்க, சார் எங்களுக்கு பேங்க்ல டைப் இருக்கு, நீங்கள் ஒன்றும் காசு தர வேண்டாம், நீங்கள் டூர் பேக்கேஜ் எடுத்துக்கோங்க, மாதம் மாதம் கட்டினீங்கன்னா போதும், ஒரு 3 வருஷம் வாட் எவர் அமௌண்ட் நீங்கள் கட்டிடுங்க அப்படிங்கிறாங்க. அதனால வந்து இப்போ டூர்லேருந்து நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாத்துக்குமே வந்து இஎம்ஐ ஆப்ஷன். நார்மலாக நீங்கள் ஏதாவது ஒரு ஃப்ளிப்கார்ட்லேயோ அமேசான்லேயோ ஒரு 10,000 ரூபா 15,000 ரூபா வாங்கினீங்கன்னா கூட அதுக்கு இஎம்ஐ ஆப்ஷன் கொடுத்துட்றாங்க. கொஞ்சம் அமௌண்ட் கூடினாவே இஎம்ஐ ஆப்ஷன் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ தட் இப்போ என்னன்னா நிறுவனங்களுக்கு அதிகமான பொருட்களை விற்க வேண்டும், டூர் கம்பெனிக்கு டூர் பேக்கேஜ் அதிகமாக விற்கணும், வீடு கட்டுறவங்களுக்கு வீடு அதிகமாக விற்கணும், ஃப்ளாட்டையோ வீடையோ அதிகமாக விற்கணும். இப்போ அதுக்கெல்லாம் சுலபமான முறை இஎம்ஐ தான் அப்படிங்கிறத வந்து மக்கள் அதை நோக்கி போகிறாங்க. பட் அது என்னன்னா அதை நான் தப்பு ரைட்டுன்னு சொல்ல வரல. அவங்க வரையறைக்குள்ள அவங்க கெப்பாசிட்டிக்குள்ள லோன் எடுத்துக்கங்க. லோன் எடுக்கிறது தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நாளை மகிழ்ச்சியை நான் இன்றே அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறது அந்த கான்செப்ட். தப்பு இல்லை. ஆனால் பட் வரம்புக்கு மீறி லோன் எடுத்து இஎம்ஐ அதிகமாக பே பண்ணணுமே சொல்லி சில குடும்பங்களில் வீட்டில் சாப்பாடு கூட அவ்வளோ கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஆனால் இஎம்ஐ அந்த அளவுக்கு நெருக்கடியாக பே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவு போகணுங்கிற அவசியம் கிடையாது. வரையறைக்குள் இஎம்ஐ எடுத்துக்கங்க. இப்போ வரையறைன்னு சொல்றீங்க. இப்போ ஒருத்தவங்க வந்து 50,000 ரூபாய் வாங்குறாங்கன்னா அதுல எவ்வளவு பர்சன்டேஜ் சார் இஎம்ஐக்காக ஒதுக்கலாம்? அதிகபட்சமாக 50,000 ரூபா சம்பளம் வாங்குறவங்க ஒரு 20,000 ரூபா வரைக்கும் இஎம்ஐ கட்டலாம். 40% தம்ப் ரூல்னு சொன்னோம்னா உங்களுடைய ஏர்னிங்ஸில் ஒரு 40% வந்து இஎம்ஐ அப் டு 40%, அதை விட குறைவாக இருந்தால் சந்தோஷம், இல்லைன்னா மேக்ஸ் 40% வந்து பண்ணிக்கங்க. 1,00,000 ரூபா உங்கள் சம்பளம்னா ஒரு 40,000 ரூபா வரைக்கும் இஎம்ஐ போகலாம். அப்படி இல்லையா உங்களால் அந்த அளவுக்கு கட்ட முடியாது அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணி அந்த டூர் பேக்கேஜையோ அந்த ஏர் கண்டிஷனரையோ ஃப்ரிட்ஜையோ வீடையோ கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்க. அந்த இஎம்ஐ நம்ம பே பண்ணியிருப்போம் இல்லையா, பே பண்ணியிருக்க வேண்டிய அமௌண்ட்டை வந்து நினச்சிக்கிட்டு சேவ் பண்ணுங்க. ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு சேவ் பண்ணிவிட்டு அது ஒரு கார்பஸ் கிடைக்கும். அந்த கார்பஸையும் போட்டு அந்த பொருளையோ அந்த பேக்கேஜையோ அந்த வீட்டையோ அந்த காரையோ வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஃபர்தராக லோன் கட்டுறது சுலபமாகிவிடும். இப்போ இந்த காலகட்டம் வரைக்கும் வெயிட் பண்ணி வாங்கலாம்னு சொல்றீங்க. அந்த சோஷியல் ப்ரெஷர் எந்த அளவுக்கு சார் இருக்கு? இப்போ அவங்க கார் வாங்கிட்டாங்க அப்படின்னா இப்போ அந்த ஆடம்பரமும் பார்க்கவே படலை. இப்போ எல்லார் வீட்லேயுமே ஃப்ரிட்ஜ் ஏசி இது எல்லாமே நார்மலாக இருந்தது. ஆனால் இது சோஷியல் ப்ரெஷர் எந்த அளவுக்கு சார் இருக்கு? சோஷியல் ப்ரெஷர் வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லாரும் இந்த கார் வச்சுருக்காங்க, அப்போ நான் வச்சுக்கணும். அதில் எல்லாரும் எஸ்யூவி வாங்கியிருக்காங்க, நான் அந்த எஸ்யூவி வாங்கணும். ஸோ அது வந்து அந்த ப்ரெஷர் வந்து இப்போ தனிநபர்கள் அவங்கவுங்களா ஏற்படுத்திக்கிறது தான். ஃப்ரெண்ட்ஸு சொல்லுவாங்க, ஏப்பா நீ வாங்கலாமே, நான் இந்த கார் வாங்கிட்டு சூப்பராக இருக்குது. ஏன்னா இப்போ யாருக்குமே அவங்க வாங்கின பொருளையோ அவங்க வாங்கின வீட்டையோ கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்வது வழக்கம். அப்படிங்கிறது சும்மா இருக்கிற அளவு உசுப்பேற்றி விடுற மாதிரி அவங்கள உசுப்பேற்றி விட்டு அவங்களும் போய் யான் பெற்ற இன்பம் பெருக வையகம்ங்கிறத விட யான் பெற்ற கஷ்டம் பெருக இந்த வையகம்ங்கிற மாதிரி தான் ஆகிடும். ஸோ இப்போ அதனால வந்து இண்டிவிஜுவலாக நீங்கள் யோசிங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நீங்கள் 2 பேரும் யோசிங்க. யோசிச்சு இது நம்மளால முடியுமா, இது தேவையா, உள்ள இவ்வளவு பெரிய கார் நமக்கு தேவையா, வாழ்க்கையில என்னுடைய ப்ரையாரிட்டி என்ன, நான் எதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும், என்னுடைய குழந்தைக்கு நாளைக்கு ஒரு நல்ல கல்லூரியில நான் கல்வி கொடுக்க வேண்டும், அது என்னுடைய ப்ரையாரிட்டியா, அல்லது இன்னைக்கு வந்து நான் ஒரு 20 லட்சம் ரூபா காரை வாங்கணுங்கிறது என்னுடைய ப்ரையாரிட்டியா? ஏன்னா இப்போ நீங்கள் கார் 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்கலாம், 15 லட்சத்துக்கு வாங்கலாம், 20க்கு வாங்கலாம், 25க்கு வாங்கலாம், எவ்வளோ வேணாலும் வாங்கலாம். இல்லை ஒரு நல்ல காரே செகண்ட் ஹேண்ட் வாங்கினீங்கன்னா 4-5 லேக்ஸுக்கு வாங்கலாம். 2-3 இயர்ஸ் ஓல்டு காரே 4-5 லேக்ஸுக்குலாம் நல்லா தாராளமாக வாங்கலாம். ஸோ அப்படி இருக்கையில் நான் எதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது. இப்போ அவங்களால பண்ண முடியல அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுத்துக்கலாம். ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர்ட்டையோ அவங்ககிட்ட போய் ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுத்து நாங்கள் இது பண்ணுறது சரிதானா, இந்த அளவுக்கு நான் அலோகேஷன் பண்ணலாமா, என்னுடைய வருமானம் இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுத்துக்கிறது நல்லது. ஃப்ரெண்ட்ஸு சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடையோ காரையோ அல்லது ஒரு டூரையோ அதற்காக மட்டும் அவங்க சொல்றாங்க இந்த சோஷியல் ப்ரெஷருக்கான செய்யறோம்னு செய்யாது. இண்டிவிஜுவலா அனலைஸ் பண்ணி இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி உங்களால முடியலைன்னா ஒரு ஹெல்ப் எடுத்து பண்றது பெட்டர். ஓகே சார். இப்போ வந்து உண்மையிலேயே இந்த இஎம்ஐ ஒரு ஸ்மார்ட் மூவா? இதில் எந்த மாதிரி மறைமுகமான எந்த மாதிரி ரிஸ்க் இருக்கு சார்? இப்போ ஒரு ஸ்மார்ட் மூவு அப்படிங்கிறதுங்கிறத விட அதை வந்து நான் நெக்ஸ்ட் வர்றேன். ஃபர்ஸ்ட்டு வந்து எனக்கு தேவை இருக்குது. தேவை என்னால் நைட்டு ஏசி இல்லாமல் படுத்து தூங்க முடியலை அப்படின்னு சில பேர் ஃபீல் பண்ணாங்க. இப்போ என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா ஆஃபீஸ் பூரா ஏசி, வீட்டுக்கு போனால் ஏசி இல்லை. அப்போ நான் இங்கே 12 மணி நேரம் உட்காந்துருந்துட்டு வர்றேன்.
அந்த லைஃப் ஸ்டைலில் தானே நான் எதிர்பார்ப்பேன் ஜென்ரலாக. இப்போ ம். அந்த ப்ரெஷர்ஸும் கொஞ்சம் சோஷியல் ப்ரெஷருங்கிறத விட கண்டிஷனருக்குலாம் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 12 மணி நேரம் கீழே கம்ஃபர்டபுளாக தானே, வேர்வை இல்லாமல் இருக்குது. அதுவும் சென்னையில் தமிழ்நாட்டில் கேட்கவே வேண்டாம், கச்ச கச்சன்னு நான் போட்ட சட்டையை அடுத்து நான் போட முடியாது. ஸோ அப்படிங்கல அது அப்படின்னா ஏசி தானே, நான் நைட் அதை போட்டு நிம்மதியாக தூங்குறியா, தூங்கினா நான் நாளைக்கு எஃபிஷியண்டாக போய் வேலை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அந்த ஏசி வாங்க போயில ஆட்டோமேட்டிக்காக ஓகே என் கையில் 50,000 ரூபாய் இல்லை, 60,000 ரூபாய் இல்லை, நான் ஒரு 12 மாதம் இன்ஸ்டால்மெண்ட்டாக போட்டு தர்றேங்கிறாங்க, இந்த கம்பெனி தரங்கிறாங்க, அந்த கம்பெனி தரங்கிறாங்க, அங்கனே எங்கே ஏசி வாங்குறீங்களோ அவங்களே போட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ அப்படிங்கையில் வந்து அதை வந்து போய் வாங்குறாங்க. ஸோ அப்படி வாங்குறது வந்து தப்பான்னு கேட்டிங்கன்னா ப்ராபப்ளி எல்லாரும் கம்ஃபர்டபுளாக இருக்க தப்பானா கிடையாது. அட் த சேம் டைம் அவங்க கட்ட முடியுமான்னு பார்த்துக்கணும். இப்போ என்னுடைய மாத வருமானமே ஒரு சிலைக்கு ஒரு 20,000, 15,000, 20,000 இருக்குன்னா அப்போ நான் மாதம் ஒரு 5,000 ரூபாய் ஏசியை வாங்கிட்டு கட்ட முடியுமான்னு யோசிக்கணும். அவங்க தங்களுடைய வருமானத்திற்கு ஏற்ப செலவு செய்ய வேண்டும். அதுதான் ஜென்ரலாக உள்ள நியதி. ஸோ இது ஸ்மார்ட் மூவா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க. இப்போ சில பேருக்கு அது அத்தியாவசியமாக தேவைப்படுகிறது. இப்போ ஒரு கடை வச்சிருக்காரு அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு ஆட்டோ தேவைப்படலாம், அல்லது ஒரு குட்டியானை தேவைப்படலாம். அவர் அந்த குட்டியானையை வாங்கினேன்னா நான் வந்து இன்னும் ஏர்னிங்ஸ் அதிகமாக பண்ணுவேன், இன்னும் கொஞ்சம் சரக்கு அதிகமாக கொண்டு வருவேன், நினைச்ச நேரத்துக்கு எல்லாம் பண்ண முடியும்னு யோசிக்கிறாரு. அது வந்து தவறு கிடையாது. அது வந்து ஸ்மார்ட் மூவ்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் ஒன்று வாங்கி ஒரு லோன் எடுத்து மேற்கொண்டு சம்பாதிக்கிறீங்க. அப்படி சம்பாதிக்கையில் வந்து அது வந்து ஸ்மார்ட் மூவ். இப்போ நம்ம ஒரு லோன் எடுத்து அது வந்து எக்ஸ்பெண்டிச்சராக தான் போகுது அப்படின்னு வச்சுக்கோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஒரு ஏசி வாங்குறேன், ஃப்ரிட்ஜ் கார், இது வந்து பியூர் எக்ஸ்பெண்டிச்சர், என்னுடைய ப்ளஷருக்காக, என்னுடைய வசதிக்காக, என்னுடைய கம்ஃபர்ட்டுக்காக வாங்குறேன். அப்படி வாங்கையில் வந்து எனக்கு பண வசதி இருக்கா அப்படிங்கிறத மட்டும் அவங்க பார்த்துக்கணும். என்னையால் கட்ட முடியுமா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அப்படி இல்லைன்னா நான் இன்னொரு 1 வருஷம் கழிச்சு இதை வாங்கலாமா, கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு வாங்கலாமா அப்படிங்கிறத பார்க்கணும். இது ஒரு ஆங்கிள். இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட பணம் நல்லா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு நபரால் வந்து வீடு வாங்க 50 லட்சம் ரூபா கேஷ் கொடுத்து வாங்க முடியும். அவங்களோட கேஷ் ரெடிலி அவைலபிள். பட் ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்க, நான் ஏன் இதை கொடுத்து வாங்குறேன், இந்த 50 லட்சத்துக்கு பிறகு நான் 10 லட்சம் 20% போட்டால் போதும், மினிமம் 80% லோன் எடுத்துக்கிறேன். 80% லோன் எடுத்தால் எனக்கு 8.5%க்கு லோன் கிடைக்குது. ஆனால் இதே 40 லட்சத்தை நான் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு 5 வருஷத்துக்கு போட்டேன்னா எனக்கு ஒரு 12% கிடைச்சிடும். அப்படிங்கையில் இங்கே வந்து ஒரு 3.5% எக்ஸ்ட்ரா எனக்கு கிடைக்குது. அப்போ நான் அது எனக்கு லாபம் தானே. இந்த பக்கம் லோனை வாங்கிட்டு நான் கட்டிக்கிறேன், என்னால் கட்ட முடியும், நான் கட்டுறேன், மாதம் இஎம்ஐயை கட்டுறேன். இந்த 40 லட்சத்தை கொண்டு போய் 50ல் 10 லட்சத்தை வீட்டுக்காக கொடுத்துட்டு டவுன் பேமெண்ட்டை கொடுத்துட்டு 40 லட்சத்தை எடுத்துகிட்டு போய் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். அது ஸ்மார்ட் மூவான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக ஸ்மார்ட் மூவ் தான். பட் ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அங்கேயும் கடன் எடுத்துட்டு இந்த 40 லட்சத்தையும் ஏதாவது போய் உல்லாசத்துக்கு செலவிட்டுருவாங்க. அது தப்பு. எக்ஸாக்டாக நீங்கள் எடுத்துகிட்டு போய் அதை அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்ற முடியும் அப்படின்னா அதை பண்ணிக்கங்க. அப்படி இல்லைன்னா கேஷாக கொடுத்தே வீடை வாங்கிடுங்க. தட் இஸ் யுவர் பெட்டர். ஸோ அதனால் இது வந்து ஒவ்வொரு நபருக்கும் அவங்களுடைய சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இது ஸ்மார்ட் மூவா இல்லையாங்கிறது மாறுபடும். இப்போ கிரெடிட் கார்டு இஎம்ஐக்கும் ப்ராடக்ட் ஃபினான்சிங் இஎம்ஐக்கும் எப்படி சார் வித்தியாசப்படுது? இது எது ரொம்ப டேஞ்சர் நினைக்கிறீங்க? இல்லை என்ன லைக் அவங்க ப்ராடக்ட் கொடுக்குறவங்க வந்து இப்போ ரொம்ப பெரிய நிறுவனங்கள் வந்து இப்போ அவங்களே ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சு பண்ணுறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஆட்டோமொபைல் கம்பெனிஸ், டாடா மோட்டார்ஸ், மஹிந்திரா, இந்த மாதிரி பெரும்பெரும் கம்பெனிகள் வந்து அவங்க இன்ஹவுஸாக ஒரு என்பிஎஃப்சி வச்சுக்கிறாங்க. வங்கி சாரா நிதி நிறுவனம்னு சொல்கிறோம் இல்லையா, ஃபைனான்ஸ் கம்பெனி அவங்க வச்சு அவங்க ப்ராடக்ட்டை கொஞ்சம் புஷ் பண்ணுறதுக்கு நாங்கள் கொஞ்சம் குயிக் ப்ராசஸிங்கோ அல்லது கொஞ்சம் ஈஸி இஎம்ஐயோ கொஞ்சம் ஸ்லைட்லி லோயர் இன்ட்ரெஸ்ட்டோ, ஏன்னா இப்போ அவங்களுக்கு வந்து இது ரெண்டுமே அவங்களுடைய பிஸ்னஸுங்கிறத கண்டு ஓகே இந்த ப்ராடக்ட் வித்தாச்சுன்னா ஓகே எனக்கு இதில் ஒரு நார்மல் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சுன்னா கூட போதும் அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவார். பட் சிறிய நிறுவனங்கள் வந்து அந்த கன்சூமர் குட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, 50,000 40,000க்கு அவங்க வந்து ஓன் கம்பெனி வச்சுக்கிறது இல்லை. ஃபைனான்ஸ் கம்பெனி அவங்க வந்து கிரெடிட் கார்டோட தான் டைப் போடுறாங்க, அல்லது பஜாஜ் ஃபைனான்ஸ், ஸ்ரீராம் ஃபினான்ஸு, சுந்தரம் ஃபினான்ஸ், இது மாதிரி மல்டிபிள் பீப்புளோட அவங்க டைப் போட்டுக்கிறாங்க ஃபினான்ஸ் கம்பெனிஸோட. ஸோ இப்போ டைப் போடையில் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு பெர்சன்டேஜ் நாங்கள் தந்துடுறோம், நீங்கள் கொஞ்சம் லோயர் இன்ட்ரெஸ்ட்லாம் அவங்களுக்கு கஸ்டமருக்கு பண்ணி கொடுங்கம்மா. இன்டெரக்டாக தெர் இஸ் சம் அரேஞ்ச்மெண்ட். அது வந்து எப்படின்னா ஃபைனான்ஸ் காஸ்ட்னு கொடுக்க மாட்டாங்க, மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்ஸுங்கிற மாதிரி கொடுப்பாங்க. வெவ்வேறு நேமில் கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து அல்லது ஆர்பிஐட்டேருந்து எப்படி அவங்களை ஷீல்டு பண்ணிக்கணுமோ அந்த அளவில் ஷீல்டு பண்ணிக்கிட்டு வெவ்வேறு நேமில் அதை கொடுக்குறாங்க, பண்ணுறாங்க, செய்கிறாங்க ஜென்ரலாக. ஸோ அதனால் அதை அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ எனக்கு 15% மார்ஜின் வரப்போகுதுன்னா ப்ராடக்ட் கம்பெனிக்காரங்க மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க அதில் ஒரு 5% குறைச்சி இப்போ சம்மர் சேலு, மார்ச் எண்டு, இயர் எண்டு நான் கொஞ்சம் புஷ் பண்ணி விட்டேன்னா பெட்டரு. ஏன்னா எல்லாருக்குமே அங்கே சேல்ஸில் இருக்கவங்களுக்கும் டார்கெட் இருக்கும், மார்ச் 31க்குள்ளே நான் கொஞ்சம் அதிகமாக புஷ் பண்ணணும் இந்த வருஷம் நிதியாண்டு முடிவுக்குள்ளேன்னு சொல்லிட்டு ப்ராஃபிட் கம்மியாக வந்தால் கூட பரவாயில்ல, நான் சேல்ஸ் அதிகரித்து காமிக்கணும்
அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஸ்கவுண்ட்ஸ் அது இது கொடுப்பாங்க. அது கொஞ்சம் ஓரளவு உண்மையான டிஸ்கவுண்ட்ஸாக இருக்கும். இன் அடிஷன் டு தட் இப்போ இவங்க வந்து கொஞ்சம் லோயர் இன்ட்ரெஸ்ட் பண்ணிக்குவாங்க கிரெடிட் கார்டில். அல்லது சில சமயங்களில் நான் இன்ட்ரெஸ்ட்டே சார்ஜ் பண்ணல, எனக்கு 2500 3000 மட்டும் எனக்கு கொடுங்க அப்படிம்பாங்க. 25000 பொருள் வாங்கையில் 50000 பொருள் வாங்கையில் 2500 அந்த கிரெடிட் கார்டு கம்பெனிக்கு லாபம் தான். அதை விட அவங்க எங்கே அதிக லாபம் பார்க்குறாங்கன்னா கிரெடிட் கார்டு கம்பெனி அந்த இஎம்ஐயை வந்து கட்ட தவறுறாங்க பாருங்க, அப்போ பெனால்ட்டி சடார்னு 700 ஸோ அதில் வந்து நிறைய அடிபடுறாங்க மக்கள். அந்த ரியலா இன்ட்ரெஸ்ட்ல அவங்களுக்கு லாபம் அதிகம் இல்லை, அதை விட இந்த பெனால்ட்டி வாங்குறதுல தான் ஃபைனான்ஸ் கம்பெனிகளுக்கு சரி வங்கிகளுக்கு சரி செக் பவுன்ஸ் சார்ஜஸ், இஎம்ஐ பவுன்ஸ் சார்ஜ், பீனல் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் போட்டு வாங்குறாங்க. ஓரளவு வறுமை கோட்டு பக்கத்தில் இருக்கவங்க அல்லதை விட கொஞ்சம் பெட்டரா இருக்கவங்க அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இஷ்யூன்னா அவங்களால கட்ட முடியும்னு எடுத்துருவாங்க. அப்புறம் திடீர்னு ஒரு எமர்ஜென்சி வரும், அவங்க பேங்க்ல பணம் வச்சிருக்க மாட்டாங்க, குழந்தைக்கு முடியல ஏதோ ஒன்று, பணத்தை வித்ட்ரா பண்ணியிருப்பாங்க, அது இஎம்ஐ போய் பவுன்ஸ் ஆகி அதுக்கு பவுன்ஸ் சார்ஜஸ் பீனல் சார்ஜஸ் ஒரு 2-3 சார்ஜஸ் போட்டு அந்த ஒரு மாசமே அவங்களுக்கு வந்து ஒரு 1000 1500 பெனால்ட்டி வந்துடும். அதுக்கு ஜிஎஸ்டி பவுன்ஸ் சார்ஜ் 300 போட்டாங்கன்னா அதுக்கு 54 வந்து ஜிஎஸ்டி வரி. ஸோ எல்லாம் சேர்த்து வந்துடும். ஸோ அதில் தான் வந்து மக்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக சஃபர் ஆகுறாங்க. அப்புறம் அதுக்கு பீனல் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு அது கிரெடிட் கார்டுலாம் சில சமயம் வந்து நீங்கள் கட்ட தவறிட்டீங்கன்னா 36%லாம் கொண்டு போயிடுறாங்க. ரொம்ப அதிகமான வட்டி 3 வட்டின்னு சொல்லுவோம், 36% 40%லாம் கொண்டு போயிடுறாங்க. ஸோ தட் இஸ் எக்ஸார்பிட்டன்ட். ஓகே சார், இப்போ வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து இப்போ இருக்கிற யங்கர் ஜென்ரேஷனே வந்து இஎம்ஐயில் வீடு வாங்குறாங்க. இப்போ வந்து இந்த கடன் வாங்குற கல்ச்சர் நம்ம நார்மலைஸ் பண்ணுறோமா சார் இந்த இஎம்ஐ மூலயமா? அதாவது இனி வருங்காலங்களில் கடன் வாங்காம இருக்க முடியாதுங்கிறது தான் நிலைமை. நம்ம சாதாரண மக்களுக்கு மட்டும் இல்லை, அம்பானிலேருந்து அதானிலேருந்து எல்லாருமே கடன் பிஸ்னஸ்க்காக கடன் வாங்குறாங்க, நம்ம இண்டிவிஜுவல் ரெக்குயர்மெண்ட்டுக்காக வாங்குறோம். ஸோ ஒன்று உங்களுடைய ஆசைகளை போஸ்ட்போன் பண்ணணும், தள்ளி போடணும், ஒத்தி போடணும். அப்படி இல்லை அப்படின்னா நான் இன்னைக்கு ஆனால் ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா இன்னைக்கு நிறைய இண்டிவிஜுவல்ஸ் வந்து நான் கடனே வாங்க மாட்டோம்னு இருக்கிற குரூப் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ வீடுகளில் சண்டையோட வரும், ஒய்ஃப் இல்லை சார் என்னோட வர கஸ்டமர்ஸே சொல்லுவாங்க, சார் ஒய்ஃப் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, நீ கடன் வாங்கி ஏசியை வாங்குறாங்க காரை வாங்குறாங்க, நான் வேண்டாம்ட்டு என்னால் நான் ப்ரெஷருக்கு ஆளாக விரும்பல, என்னுடைய ஜாப் நாளைக்கு ஐடியில் ஒர்க் பண்ணுறேன், எப்போ வேணாலும் தூக்கலாம், மல்டிபிள் இஷ்யூஸ் இருக்குது, ஸோ அதனால் சேர்த்து வச்சு வாங்குவோம்னு சொல்லிட்டேன் சார், அதோட அவங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தம் அப்படிம்பாங்க. ஸோ அது மாதிரி நான் அப்படித்தான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. பட் அது வந்து மைனாரிட்டி. மெஜாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வாங்க கடன் வாங்கிடுவோம், வாங்கி நம்ம தான் சம்பாதிக்கிறோம்ல பண்ணிடுவோம் அப்படின்ட்டு தான் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து இன்னைக்கு வந்து ஒரு நெசசரி ஈவில் அப்படிங்கிற மாதிரி தான். எப்படி ஒரு எக்ஸாமை வந்து ஸ்கூலில் காலேஜில் உள்ள எக்ஸாமை வந்து நெசசரி ஈவில் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி கடன்கிறது நெசசரி ஈவில்னு ஆயிடுச்சு. இனிமே வந்து கடன் இல்லாமல் வாழக்கூடியவர்கள் வந்து மிகவும் குறைவு அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு. ஏன்னா கிராமப்புறங்களில் கூட நீங்கள் வந்து கொண்டு போய் மைக்ரோ கிரெடிட் குரூப் லோன் கொடுத்து அவங்க எந்த கிராமத்தில் நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே போனீங்கன்னாலும் குரூப் லோன் வாங்கியிருக்காங்க. 20000 40,000 மகளிர் சுய உதவி குழு அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த கடன் வந்து அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் வேரூன்றி விட்டது. ஸோ நீ அதை வந்து இப்போதைக்கு எடுக்க முடியாது, நீ அதை எடுக்கிறதுக்கெல்லாம் ஒரு 30-40 வருஷம் ஆகும். இன்னொரு வகையில் இன்டைரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கடன் இருக்கிறதுனால எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க முடியுது, அவங்க ஆசைப்பட்டதை கொஞ்சம் வாங்க முடியுது, பொருளாதாரமும் மேம்படுது. ஸோ இந்தியா இவ்வளோ வேகமாக வளருது அப்படின்னா அந்த கடன் இருக்கிறதுனால தான், கடன் கலாச்சாரம் இருக்கிறதுனால தான். அதுவும் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ். ஏன்னா எல்லாரும் சம்பாரித்து வாங்கணும்னா ரொம்ப டைம் ஆகிடும். ஸோ அதுவும் ஒரு இன்றியமையாத ஒன்றுன்னு தான் நான் சொல்லுவேன். பட் டிசிப்ளின் ஒழுக்கம் எங்கே வேணும்னா சுய ஒழுக்கம் வேண்டும். நம்ம வாங்க போகிறதுக்கு முன்னால் ஒவ்வொரு நபரும், அதாவது இன்னைக்கு எல்லாமே கிடைக்கிறது மக்களுக்கு, வேணுமா வேண்டாமான்னு சூஸ் பண்ணுறது என் கையில் இருக்குது. தட் இஸ் குட் ஃபார் அன் எக்கானமி. ஸோ அந்த இண்டிவிஜுவல் தான் அவர் டிசைட் பண்ணிக்கணும், எனக்கு இது தேவையா தேவையில்லையா, நான் கடன் வாங்கவா வேண்டாமாங்கிறது வந்து அவங்கவுங்க முடிவு, அவங்கவுங்க தான் எடுக்கணும். பட் ப்ராடாக கேட்டிங்கன்னா கடன் வாங்குறது தப்பானா எஸ் தப்பு, வேண்டாம் கடன் வாங்க வேண்டாம் ப்ராட் லெவலில். ஏன்னா இப்போ நம்ம பேசுகிறது பல பேர் இந்த உங்கள் வீடியோவை பார்ப்பாங்க. ஸோ இந்த வீடியோவை பார்க்கல அப்போ அவர் சாரே சொல்லிட்டாரு கடன் வாங்க சொல்கிறாரு, நான் அந்த லெவலுக்கு சொல்ல வரல. ஜென்ரலாக உங்களால் கடன் இல்லாமல் வாழ முடியும்னா பெட்டர், கடன் இல்லாமல் வாழுங்கள். அப்படி கடன் இருந்து எனக்கு தேவைப்படுகிறது அப்படின்னா எனக்கு எஜுகேஷனுக்கு போகிறாங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல ஒரு பெரிய ஐஐடியில் கிடைக்குது, ஐஏஎம்ல எனக்கு என் பையனுக்கு அட்மிஷன் கிடைச்சிருச்சு, பொண்ணுக்கு அட்மிஷன் கிடைச்சிருச்சு, ஆனால் இங்கே வருஷ ஃபீஸ் 5 லட்சம் 10 லட்சம் என்கிட்ட இல்லை, அப்போ நான் கடன் வாங்கத்தான் வேண்டும். அது நல்ல கடன். ஒரு டாப் காலேஜில் கிடைச்சி வேலையும் உறுதியாக கிடைச்சிரும் அப்படிங்கையில் வந்து அந்த கடன் எடுத்துக்கலாம்.
ஸோ அதனால வந்து இந்த கடன் இருக்குதுங்கிறது, கடன் கிடைக்கிறது அப்படிங்கிறது மிகவும் வரவேற்கத்தக்க செயல். பொருளாதாரமா நம்ம மேலெழும்பி வந்திருக்கோம் அப்படிங்கிறத காமிக்குது. ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் நான் எடுத்துக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத அவங்க டிசைட் பண்ணி அவங்களுடைய இண்டிவிஜுவல் சூழ்நிலைக்கு ஏற்ப, குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ப அவங்க டிசைட் பண்ணிக்கணும். கண்டிப்பா சார். இப்ப நீங்க சொன்ன மாதிரி பொருளாதாரம் எந்த அளவுக்கு வளருதோ மென்டல் ப்ரெஷரும் அதே அளவுக்கு வளருது. இப்போ சேலரி கிரெடிட் ஆனதுக்கு உடனேவே இஎம்ஐ எல்லாம் பே பண்ணிட்டு இப்ப கையிலேயே ஒண்ணுமே இருக்கிறது இல்ல. இப்போ ஆடம்பரமா எல்லா பொருளும் வாங்கும்போது எதுவும் தெரியறது கிடையாது. போக போக சேலரி வந்து அடுத்த நிமிஷமே வந்து எல்லா இஎம்ஐ முடிஞ்சிருச்சு. எமர்ஜென்சி கூட அந்த சமயத்துல எதுவுமே ஒதுக்க முடியல. ஏன்னா இந்த இஎம்ஐ ஆப்ஷன் பே பண்ணும் அப்படின்றதுனால. இதுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன சார்? ஜென்ரலா வந்து அதாவது வந்து மக்கள் வந்து கொஞ்சம் கஞ்சத்தனமா அவங்ககிட்ட இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ நீங்க ஆவின் பால் வாங்குனீங்கன்னா 1/2 லிட்டர் 20 ரூபா ப்ளூ பாக்கெட். வேறஸ் அதே ஃபேட் 3% கொழுப்புச்சத்து உள்ள ஒரு பிரைவேட் நிறுவனம் வந்து 28 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதை மக்கள் வாங்குறாங்க. எனக்கு 20 ரூபாய்க்கு ஆவின் கிடைச்சா கூட அதை விட்டுட்டு கூட எனக்கு வேணும்னா நான் 28 ரூபாய்க்கு வாங்குறாங்க. பெர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா 40% அதிகம். ஆவின் பாலுக்கும் ஒரு பிரைவேட் கம்பெனி விற்கிற பாலுக்கும் 40% ரேட் அதிகம். யாரும் அதை கண்டுக்கிறதே இல்லை. ஸோ மக்கள் வந்து அது மாதிரி ஒரு குறிப்பிட்டு எனக்கு எங்கே கிடைக்குது, எங்கே வந்து ரேட்டு ரீசனபிளாக கிடைக்குது, எது நான் இது வாங்கவா வேண்டாமா அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு அதற்கப்புறம் வந்து என்னுடைய கெப்பாசிட்டியில் நான் இவ்வளவுதான் லோன் போட போகிறேன், பியாண்ட் திஸ் என்னால் பே பண்ண முடியாது, அதிகமாக ஆசைப்பட வேண்டாம். கண்டென்ட் லைஃப். ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சேலை வந்து 200 ரூபா 300 ரூபாய்க்கும் கிடைக்குது, 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாய்க்கும் கிடைக்குது. எல்லாம் சேலை தான். இப்போ அந்த பர்சன் தான் டிசைட் பண்ணிக்கணும். இப்போ கார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புது கார் தான் வாங்கி ஆகணுங்கிற கட்டாயம் இல்லை. நம்ம ஃபேமிலியோட காரில் போகணும். இட் இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். 3 வருஷம் ஓல்டு காரை வாங்கினீங்கன்னா 30-40% சீப்பாக கிடைக்க போகுது. ஸோ அது மாதிரி மக்கள் வந்து அவங்களுக்கு எனக்கு ஏற்றது எது, புது கார் வாங்க வேண்டாம்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி இப்போ நான் ஒரு ஃப்ளாட் வாங்கணும் அப்படின்னா ஒரு ஃப்ளாட் வந்து நான் 50 லட்சத்தில் வாங்கலாம், 80 லட்சத்தில் வாங்கலாம், 1.5 கோடியில் வாங்கலாம், எவ்வளோ என்னையால் என்ன அஃபோர்டபுள். ஸோ அந்த டிசிப்ளினோட அவங்க வாங்கி வரவுக்கு தகுந்தாற் போல செலவு செஞ்சாங்கன்னா மச் தே கேன் லீட் அ ஹாப்பியர் லைஃப். ஏன்னா முற்காலத்தை விட இப்போ வந்து தற்காலத்தில் மக்கள் வந்து நிறையவே சம்பாதிக்கிறாங்க. எல்லாருக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாரும் கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சிட்டிகளில் அதிகமாகவே சம்பாதிக்கிறாங்க. கிராமப்புறங்களையும் டீசெண்டான வருமானம் இருக்குது. நான் சொல்கிறேன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் கம்பேர் பண்ணையில், 30 வருஷத்துக்கு முன்னால் கம்பேர் பண்ணையிலாம் பர் கேபிட்டா இன்கம் வந்து இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட $2,500 கிட்டத்தட்ட நெருங்கி $3,000 நெருங்கிட்டு. ஒரு காலத்தில் வந்து நமக்கு $300 தான் இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம தனிநபர் வருமானம் வந்து 10 மடங்கு உயர்ந்திருக்கிறது. கடந்த ஒரு 30 வருஷம் 40 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 10 மடங்கு உயர்ந்திருக்கிறது. இன்னும் உயர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. ஸோ அதனால மக்கள் நல்லா பணம் சம்பாதிக்கிறாங்க. செல்ஃப் டிசிப்ளின் வேணும். அது கடனாகட்டும், சேமிப்பாகட்டும், முதலீடு ஆகட்டும், எல்லாத்துலேயுமே வந்து செல்ஃப் டிசிப்ளினோட செயல்பட்டாங்கன்னா தாராளமாக வந்து அவங்க ஒரு நல்ல ஹாப்பியான லைஃப்பை லீட் பண்ணலாம். கண்டிப்பாக சார். லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின். இப்போ வந்து நம்ம இஎம்ஐ ஆப்ஷன் எடுத்துட்டோம். இப்போ வந்து பல்க் அமௌண்ட் நம்ம கிட்ட இருக்குன்னா அது உடனே பே பண்ணிடலாமா, இல்லை இஎம்ஐயோட அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு அப்படியே பே பண்ணிடலாமா? இப்போ அவங்க வந்து ரொம்ப ஒரு பிளண்ட் ஆன்சர் சொல்லணும்னா கையில் பணம் இருந்துச்சுன்னா பே பண்ணிடுங்க. கடன் இல்லாத வரைக்கும் சந்தோஷம்தான். அந்த காலத்தில் சொல்லுவாங்க கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு. ஸோ கடன் இல்லாமல் இருக்கிறது டென்ஷன் ஃப்ரீ லைஃப், நோ டவுட் அபவுட் இட். அதில் டவுட்டே கிடையாது. இருந்துச்சுன்னா கடனை அடைச்சிருங்க. பட் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்மார்ட்டான பர்சன், நான் ஸ்மார்ட்டாக அதை யூஸ் பண்ணிக்க போகிறேன், என்னால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே கடன் இஎம்ஐ கட்டிக்கிட்டே இருங்க. இந்த பக்கம் அந்த மொத்த பணத்தை எடுத்து ஒரு நல்ல வருமானம் தரக்கூடிய ஸ்டாண்டர்டான முதலீட்டில் போடுங்க. நான் எங்கேயாச்சும் யாராச்சும் கேட்டாங்க, நான் ட்ரேடிங் பண்ணுறேன் 40% தர்றோம்னாங்க, 30% தர்றோம்னாங்க, ஃபாரெக்ஸில் போடுறேன், இதை போடுறேன், அதை அப்படி போய் ஏமாறாதீங்க. நம்ம மியூச்சுவல் ஃபண்டுகள் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டுகள் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகள் இருக்குது. அதில் போட்டுட்டு அதில் வந்து லாங் டேர்முக்கு நான் 5 வருஷம் 7 வருஷம் விட்டுறேன். ஏன்னா ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் போட்டிங்கன்னா ஒரு 12% கிடைக்கும்னு எடுத்துக்கணும்னா கூட 6 வருஷத்தில் டபுள் ஆயிடும். ஒரு 10 லட்சம் போட்டிங்கன்னா 6 வருஷத்துல 20 லட்சம் ஆகும். 50 லட்சம் போட்டிங்கன்னா 1 கோடி ஆகிடும். வேற இங்கே நான் மாதம் லோனை வந்து ஒரு 8% இப்போ இன்னும் வேற ரிசர்வ் பேங்க் இன்ட்ரெஸ்ட்டை குறைச்சிருக்காங்க. ஸோ ஹவுசிங் லோன் ரேட் எல்லாம் குறையும். ஸோ அப்படிங்கிற இங்கே கொஞ்சம் ஈஸியாக என்னால் பே பண்ண முடியும், நான் பே பண்ணிடுறேன்னாங்கன்னா அது வந்து தாராளமாக அவங்க பண்ணிக்கலாம். இல்லை நான் ஒரு பாமரன், ஃபைனான்ஸுக்கு வந்து நான் பாமரன், எனக்கு எதுவும் இதை பற்றி தெரியாது அப்படின்னா கடன் இல்லாமல் இருங்கள், அதுதான் பெட்டர். கண்டிப்பா சார். உங்க பொண்ணான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி இஎம்ஐ பத்தி நிறைய விஷயங்களை சொன்னீங்க. ரொம்பவே நன்றி சார். நன்றி.